திருத்தம் சரி, வாக்காளர்களில் திருத்தம், வாக்கு பட்டியலில் வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தம் சரி. எதற்காக திருத்தம்? ஒருவர் 2 வாக்குரிமை பெற்றிருக்கிறார், ஒரு வாக்குரிமையை நீக்கணும். சரி, அதை கண்டுபிடித்து நீக்க வேண்டியது உங்கள் கடமை, தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஒருவர் 2 இடத்தில் வாக்குரிமை பெற்றிருக்கார் என்றால் அதை கண்டு நீக்குங்கள், யாரும் எதிர்க்க போறது இல்லை. ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளவு காலம் ஏன் நீக்காதிருந்தீர்கள்? ஒருவர் 2 வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்பதை எப்போது கண்டுபிடித்தீர்கள்? இறந்தவர்கள் வாக்குப்பட்டியலில் இன்னும் இருக்கிறார்கள். இறந்தவன் இறப்பு சான்றிதழை தாக்கல் செய்கிறானா இல்லையா, சமர்ப்பிக்கிறானா இல்லையா, ஒப்படைக்கிறானா இல்லையா? அதை பார்த்த உடனேயே அவரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்காதது யாருடைய தவறு? யாருடைய தவறு? ஏன் இவ்வளவு காலம் செய்யவில்லை? எங்களை போன்றவர்கள் பலமுறை தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட்டமே. இறந்தவர் பெயர் பட்டியல் இதில் இருக்குது, அது கள்ள ஓட்டாக பதிவாகும், கள்ள வாக்காக பதிவு செய்வார்கள், நீக்குங்கள் என்று ஏன் கவனத்தில் எடுக்கவில்லை? திடீரென்று சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரிலே SIRன்னு ஒண்ணு, சார்னாவே பிரச்சனை தான் நமக்கு. அது அந்த சார் எந்த சார் என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. இப்ப இந்த சாரு எந்த சார்னு நமக்கு தெரியுது. ஸ்லேவ் ஐ ரிமைன் சார்னா அதுக்கு விரிவாக்கம் தான். வெள்ளக்காரனை பார்த்து சார் நம்ம போட்டது ஸ்லேவ் ஐ ரிமைன். எஜமா நான் உங்க அடிமை இன்னும் நினைவில் வச்சிருக்கேன், அதை நான் மறக்கல. அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை. அன்றைக்கு வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும்போது உரிமைக்காக போராடினோம். சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம். இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை, இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம்.